வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இப்பொழுது 2 சிறப்பு நேர்காணல் பகுதிகள் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக இந்த விடயமும் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஒரு அனுசரணை பகுதியாக இருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இதற்கு அனுசரணை வழங்குகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலும் இந்த செயற்பாடு இந்த விடயம் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்து நாங்கள் பேசப்போகின்றோம். கலையகம் வந்திருக்கின்றார் டாக்டர் காசுபதி ஜெயசுதன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். சுகாதார அமைச்சின் மருத்துவ நிர்வாக விசேட வைத்திய அதிகாரி, அதே போல கலுபோவில வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி பணிப்பாளர், இவர் இப்பொழுது கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் பல விடயங்கள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. நாட்டை தூய்மைப்படுத்தும் ஒரு வேலை திட்டமாக இருக்கின்றது. நாட்டை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டத்தில் பல்வேறு விடயங்கள் பல்வேறு கூறுகளில் நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த முதியவர்களின் நலன் சார்ந்த விடயங்களும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. பொதுவாக உலகளாவிய ரீதியில் இப்பொழுது இந்த முதியவர்களுடைய சனத்தொகை அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நிறைய விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. நாங்கள் முதலில் ஆரம்பிக்கின்றோம். இலங்கையில் இந்த முதியவர்களுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது டாக்டர்? நன்றி. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு முதற்க நன்றி. முதியோர்கள் என்பது நாங்கள் இலங்கையிலே முதியவர்களின் நிலைமை தற்பொழுது மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. எப்படி என்று சொல்வதென்றால், தெற்காசியாவிலேயே மிகவும் வேகமாக முதுமையடைந்து வரும் ஒரு சனத்தொகையை கொண்டுள்ள நாடாக இலங்கை அமைந்துள்ளது. இப்பொழுது சொல்லப்போனால் எமது சனத்தொகையில் ஏறத்தாழ 15 வீதமானவர்கள் முதியோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். இந்த நிலைமை தற்போதைய தரவுகளின்படி, எதிர்கூறலின்படி 2041ஆம் ஆண்டு இது 25 வீதமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது. அதாவது நாம் சந்திக்கும் 4 பேரில் ஒருவர் முதியவராக இருக்க போகின்றார். அதாவது நானும் அந்த கூட்டத்திற்குள்ள அடங்கப் போகின்றேன். ஆகவே இது உண்மையாக இந்த முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பானது எமது சுகாதார துறைக்கு கிடைத்த ஒரு வெற்றி. எமது சுகாதார நலன் சார்ந்த விடயங்கள்னால் எங்கள் சனத்தொகை, எங்கள் மக்களின் வாழ்க்கை தரம், வாழ்க்கை வயதெல்லை அதிகரித்துள்ளது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், கடந்த சில ஆண்டுகளாக எங்களுடைய பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளது. எங்களுடைய பிறப்பு வீதம் குறைவடைந்ததன் காரணமாகவும் எங்களுடைய முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆகவே தற்போதைய நிலையில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இவ்வளவு காலமும் நாங்கள் நோய்களுக்கு தீர்வளித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் அதிகரித்துள்ள இந்த முதியவர்களின் எண்ணிக்கைக்கு, இந்த சனத்தொகைக்கு நாங்கள் ஒரு கௌரவமான முதுமை பருவத்தை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இங்கு நாங்கள் உண்மையாக சொல்ல வேண்டியது, ஒரு கௌரவமான, அன்பான, அவர்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு முதுமை பருவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நமது நாடும் சுகாதார அமைச்சும் நாம் மக்கள் என்ற ரீதியில் எங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. ஆகவே இந்த முதுமையடைந்த சனத்தொகை, அதாவது ஏஜிங் பாப்புலேஷன் என்பது இப்பொழுது ஒரு பிரச்சனை என்று நாங்கள் கூற முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் ஹெல்த்தி ஏஜிங் எனப்படும் ஒரு நிலையான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சுகாதாரமான முதுமை பருவத்தை நோக்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். டாக்டர் காசுபதி ஜெயசுதன் அவர்கள், உண்மையில் இந்த முதுமை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவசியமான முக்கியமான விடயம். நீங்கள் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்த்தால், இப்பொழுது நீங்கள் டாக்டர் சொன்னது போல பிறப்பு குறைவடைந்திருக்கிறது. அது பாரிய சவால், சிக்கல். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் பாரிய சவாலாக இருக்கின்றது. எதிர்காலத்திலும் அது சவாலாக இருக்கின்றது. இந்த தருணத்தில் முதியவர்களை நாங்கள் பேண வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் சொன்னது போல மருத்துவத்துறைக்கு கிடைத்த ஒரு வெற்றி, முதியவர்களின் சனத்தொகை எண்ணிக்கை அதிகமாக இருப்பது மருத்துவத்துறைக்கு வெற்றி. மருத்துவம் வளர்ச்சியடைந்து விட்டது. துரிதமான மருத்துவ சேவைகள், தரமான மருத்துவ சேவைகள், முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது உண்மையில். ஆனால் அது ஒரு புறம் ஒரு சவாலாக இருக்கிறது. முதியவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். டாக்டர் நலிந்த ஜாதிச கூட அமைச்சர் சொல்லியிருந்தார், ஒரு சவால். நீங்கள் சொன்ன பிரச்சனை அல்ல, ஆனால் ஒரு சவால். என்னென்ன சவால்கள் இந்த முதியோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது, குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவை, இலங்கை எடுத்துக்கொண்டால் என்னென்ன சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது? உண்மையாக முதியவர்களுக்கு பலவிதமான சவால்கள் இருக்கின்றன. நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம் 3 evils of aging என்று. அதாவது 3 evils of aging: poverty, ill health and loneliness. அது நாங்கள் பல்வேறு விதமாக
இந்த முதியவர்களுக்கு உள்ள சவால்களை நாங்கள் பிரிக்கலாம். மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகளாக பலவிதமாக நாங்கள் பிரிக்கலாம். அதிலே முக்கியமாக மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நாட்பட்ட வருத்தங்கள், அதாவது நாட்பட்ட நோய்கள், தொட்டா நோய்களின் அதிகரிப்பு இங்கு காணப்படுகிறது. முதியவர்களுக்கு தொட்டா நோய்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக மாறியிருக்கின்றது. அவர்களுக்கு இருதய நோய்கள், நீரிழிவு, உயர்குருதி அமுக்கம், மூட்டுவாதம், பக்கவாதம் மற்றும் நாட்பட்ட நோய்கள், நகர முடியாத தன்மை, நீண்ட நாட்களாக படுக்கையில் இருக்க வேண்டிய தேவைகள் போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படுகின்றன. அதேவேளை மன ரீதியாகவும் மனவள ரீதியாக அவர்களுடைய மன சிக்கல்கள் சில இருக்கின்றன. அதாவது அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் மறதித்தன்மை, மற்றது அவர்கள் டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு, மற்ற தனிமையை உணர்தல் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் உண்மையாக அப்படியான மன ரீதியான பிரச்சனை இருக்கின்றன. அவை அடையாளம் காணப்படாமலும் போய்விடுகின்றன. அடையாளம் காணப்படாமல் கவனிக்கப்படாமல் போகின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை தனிமை. நாங்கள் இப்பொழுது உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் 2000 எங்கள் இலங்கை சனத்தொகை என்பது, இலங்கை கலாச்சாரம், எங்கள் சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கலாச்சார விழுமியங்களை கொண்ட ஒரு சமூகம். எங்களுடைய சமூகத்திலே குடும்பம் என்பது, குடும்ப கட்டமைப்பு மிகவும் ஒரு வளமான ஒரு வலுவான ஒரு சக்தி. ஆனால் இப்பொழுது பல்வேறு நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்திலே வாழ்ந்த மக்கள். ஆனால் இப்போது பல்வேறு காரணங்களுக்காக எங்களுடைய குடும்ப கட்டமைப்பு சற்று மாறுபடைந்துள்ளது. அதாவது கூட்டு குடும்பங்களிலிருந்து தனிப்பட்ட நியூக்ளியர் ஃபேமிலிஸாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இளைய சமுதாயங்கள், எங்களுடைய மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக, தொழில் வாய்ப்புகளுக்காக, கல்வி நோக்கங்களுக்காக தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு உள்ளூரிலும் கடல் கடந்த நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்துள்ளனர். இதனால் முதியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமை என்பது முதியவர்களுக்குரிய ஒரு பெரிய பிரச்சனையாக, பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போன்று பொருளாதார பிரச்சனை என்பது எங்களுக்கு தெரியும். நிறைய முதியோர்கள் தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள முடியாத அளவில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்துக்குரிய வலுவான அடித்தளம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு நாங்கள் கூறியதற்கமைய முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன, தனிமைப்படுத்தல் பிரச்சனைகள் இருக்கின்றன, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வாறு பல சவால்களை எங்களுடைய முதியவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மை டாக்டர், பல உண்மையான ஆழமான விடயங்கள். அந்த முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் அடிப்படையில் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை அல்லது இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நீங்கள் சுகாதார அமைச்சில் இருக்கின்றீர்கள். அமைச்சு என்ற ரீதியில் என்னென்ன செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது? உண்மையாக சொல்ல போனால் எங்களுடைய சுகாதார கட்டமைப்பு, அடிப்படை சுகாதார கட்டமைப்பு மிகவும் வலுவான ஒரு கட்டமைப்பு. நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு குறைந்த வருமானமோ அல்லது பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கிய நாடாக இருந்த போதிலும் எங்களிடம் ஒரு வலுவான ஒரு சிறந்த அடிப்படை சுகாதார கட்டமைப்பு இருக்கிறது. அதன் மூலம் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் உள்ள எங்கள் சக நாடுகளை விட எங்களது சுகாதார அடைவு மட்டங்கள், சுட்டிகள் மிகவும் உயர்வான நிலையில் இருக்கின்றன. அதே நேரம் எங்களது மேற்கத்திய நாடுகள், சில வேளைகளில் மேற்கத்திய நாடுகள், வளர்ந்த நாடுகள், பொருளாதாரத்தில் வலுவான நாடுகளுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய வகையிலே ஈக்குவலாக எங்களை சுட்டிகள் உள்ளன. ஆகவே எங்களிடம் சிறந்த சுகாதார கட்டமைப்பு இருக்கின்றது. அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி நாங்கள் நிறைய வேலைகளை செய்கின்றோம். இப்பொழுது நிறைய வைத்தியசாலைகளிலே முதியவர்களுக்கான வைத்திய விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், வீட்டுக்கு சென்று முதியவர்களை பராமரிக்கும் சில வேலை திட்டங்களை செய்கின்றோம். சுகாதார பணியாளர்களுக்கு முதியோர்களை பராமரிப்பது சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டங்கள், அவர்களுடைய பயிற்சிகளை வழங்குகின்றோம். முதியோர் பராமரிப்பு, அதாவது ஜீரியாட்ரிக் கேர் சம்பந்தமான நிபுணர்களை உருவாக்குவதற்குரிய வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் என்று சொல்லுவோம். அந்த முதியோர்களை ரீஹபிலிட்டேஷன், அதை பராமரிக்கும் நிலைமையை சமூக ரீதியில் செய்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் என்பது நாங்கள் முக்கியமாக இனி அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். உண்மையில் டாக்டர், நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் முதியவர்கள் குறித்து. முதியவர்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்தும் பொழுது ஒன்று வயது மூர்ப்பு அல்லது அவருடைய செயற்பாடுகள், செயலின் வேகம்,
பல விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு இளம் வைத்தியராக இருக்கின்றீர்கள், செயற்பாட்டாளராக இருக்கின்றீர்கள், அமைச்சில் இருக்கின்றீர்கள். இந்த முதியவர்களுக்கு என்னென்ன விடயங்களை இந்த அரசாங்கம் அல்லது ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் ஒரு நாட்டின் தனது மூத்த பிரஜைகளுக்கு என்னென்ன இதை விடவும் வேறு என்ன திட்டங்களை அமுல்படுத்தலாம் செய்யலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாக நாங்கள் சொல்லப்போனால் நான் இந்த இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன், அதாவது சமூகத்துக்கு சென்று சமூகமயமாக்கலின் மூலம் முதியவர்களை பராமரிக்கும் திட்டத்தை பற்றி சில விடயங்களை சொல்ல வேண்டும். உண்மையாக நாங்கள் முதியவர்களை பராமரிக்கும் போது முக்கியமாக நீண்ட நாட்களாக படுக்கையில் இருக்கின்ற நகர்வு குறைந்த மொபிலிட்டி குறைந்த நோயாளர்களை பராமரிக்கும் போது சில விசேட நோக்கங்கள் இருக்கின்றன. சில நான் ஏலவே சொல்லியிருந்தேன், எங்களை குடும்ப கட்டமைப்பு மிகவும் வலுவான ஒன்று. எங்களுடைய சமூகத்தில் இப்போ நாங்கள் எங்களோட தரவுகளின்படி 80% எங்களுடைய முதியவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறார்கள், ரூரல் கம்யூனிட்டியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ எங்களோட கம்யூனிட்டியில் இந்த முதியவர்களை வீட்டை பார்த்து கொள்வது, அதாவது கேர்டேக்கர்ஸ்ன்னு சொல்கிறது எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தான், எங்களோட குடும்ப அங்கத்தவர்கள் தான் எங்களோட நாட்டில் முதியவர்களை பார்க்குறது. அப்போ அவங்கள நாங்கள் அவங்கள வலுப்படுத்த வேணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது சம்பந்தமான அறிவு பயிற்சிகள் இருக்கின்றது தெரியாது. பட் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் என்ற ஒரு லெவலுக்கு, அதாவது ரீஹபிலிட்டேஷனில் கணக்க முறை இருக்குது, கணக்க வகை இருக்குது, ஸ்டேஜ் இருக்குது, பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு சொல்லுவோம். வைத்தியசாலையில் வழங்குகிற ரீஹபிலிட்டேஷன், மற்றது சிறப்பு வைத்தியசாலையில் வழங்குகிற ரீஹபிலிட்டேஷன், அடுத்தது மூன்றாவது நிலை சமூகத்தில் குடும்பங்களுக்குள்ள சமூகத்துக்குள்ளே செய்கிற ரீஹபிலிட்டேஷன். இப்போ அந்த ரீஹபிலிட்டேஷன் சம்பந்தமான திட்டங்களை பயிற்சிகளை நாங்கள் வலுவடைய செய்யணும். இப்போ எங்களை தேவை இருக்குது, நாங்கள் இப்போ தான் அதில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். அது நாங்கள் அவங்கள பயிற்சி அளிக்கணும். இந்த வைத்தியசாலை என்ற கட்டமைப்புக்கும் சமூகத்துக்கும் இடையில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும், ஒரு பாலத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவையில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இந்த பொறுப்பு ஒரு குடும்பமாக எல்லாருக்குமே இருக்கு. குடும்பம் முக்கியமானது, அதே நேரம் இது ஒரு சமூகத்துக்கும் இது ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு அயலவராக, ஒரு நிபுணராக, வைத்தியத்துறை சார்ந்தவராக, என்ன உடவியலராக உங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அதே நேரம் இது ஒரு முதியவரை பராமரிப்பது என்பது தனியே ஒரு குடும்பத்தின் வேலை மட்டுமல்ல, இது ஒரு சமூக பொறுப்பு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோமாக இருந்தால், அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இன்னும் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், நிறைய விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களுடைய இந்த ஒரு சமூக மருத்துவ பொருளாதார ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் உருவாக்கி எங்களிடம் ஒரு நல்ல அடிப்படையான ஒரு சுகாதார கட்டமைப்பு இருக்கின்றது. இந்த கட்டமைப்புகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சுகாதார வைத்திய பிரிவுகளின் ஊடாக செயற்படுத்த வேண்டும். நாங்கள் இன்னும் அதிகமான முதியோர்களுக்கான விடுதிகளை உருவாக்க வேண்டும். எங்களுடைய பராமரிப்பாளர்களை, அதாவது கேர்டேக்கர்ஸை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். எங்களுடைய வைத்திய உத்தியோகத்தர்களுக்கு, சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு மேலும் பயிற்சிகளை வழங்க வேண்டும். அதே நேரம் அரசாங்கம் என்ற ரீதியிலே பொருளாதார ரீதியாக மக்களை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக மக்களை நாங்கள் எங்களுடைய முதியவர்களை பராமரிப்பதற்குரிய வேலைப்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே இது ஒரு சமூக கடமை. நாங்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த நடவடிக்கையை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் போல இருக்கிறோம். மற்றது நிறைய தன்னார்வ நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் நிறைய வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திலே நிறைய கடமைகளை முதியவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடன் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். இதை நாங்கள் ப்ரைவேட் என்ஜிஓஸ், லோக்கல் என்ஜிஓஸ், இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸோடு நாங்கள் ஒரு ஒத்துழைப்பாக செயற்பட்டு எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த பிரச்சனையை, இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும். உண்மையில் அழகாக சொல்லியிருந்தீர்கள். இது ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால், அந்த குடும்பத்தில் ஒரு முதியவர் இருக்கின்றார். அந்த முதியவரை பார்ப்பது அந்த குடும்ப அங்கத்தவர்களுக்கான பொறுப்பு மாத்திரமல்ல, இது ஒரு சமூக பொறுப்பாக இருக்கிறது. அழகாக சொல்லியிருந்தீர்கள். இறுதியாக டாக்டர், இந்த சமூகத்தில் முதியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையில் நம்மளுக்கு சொத்து. முதியவர்கள் என்பது அற்புதமான ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றார்கள். அவர்களை பேண வேண்டியது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. கலாச்சார விழுமியங்கள் அதனைத்தான் வலியுறுத்துகின்றது, நீங்கள் சொன்னது போல. இறுதியாக இந்த சமூக ரீதியில் இந்த முதியவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே கூறியது போல உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்தாலும் உளவியல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு முதுமை பருவத்தை அடையும் பொழுது அவர்களுக்கான பல எதிர்பார்ப்புகள், பல விடயங்கள் சொன்னீர்கள்.
எப்படி அந்த பொதுமக்கள் அல்லது ஒரு பொதுமகன் என்ற வகையில் அந்த முதியவர்களை நாங்கள் அறிந்து கொள்வது, அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு நீங்கள் தரும் ஆலோசனை என்ன டாக்டர்? என்னுடைய செய்தி என்னுடைய செய்தி எளிமையானது. முதுமை என்பது ஒரு நோய் நிலை அல்ல, எமது வாழ்க்கையின் ஒரு அழகான கட்டம். எமது வாழ்க்கையின் ஒரு அழகான கட்டம். அவர்களுக்கு, அந்த முதியவர்களுக்கு கௌரவமான மகிழ்ச்சியான முதுமை பருவத்தை கொடுக்க வேண்டியது எங்கள் அனைவரதும் கடப்பாடு. இலகுவாக சொல்ல போனால், எங்களுக்கு அருகில் உள்ள ஒரு தனிமையில் உள்ள ஒரு முதியவருடன் கதைப்பது கூட, அவருடன் நேரம் செலவிடுவது கூட ஒரு அழகான முதுமை பருவம் தான். அதே போன்று நாங்கள் நிறைய சமயத்தலங்களுக்கு, வழிபாட்டிடங்களுக்கு இதில் பாரிய பங்குள்ளது. ஒரு சமூகமாக நாங்கள் எங்கள் முதியவர்களை சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். தன்னார்வ முதியோர் குழுக்களை உருவாக்க வேண்டும். நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கும் போது, சமூக சமய கலாச்சார நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் போது அவர்களையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். முதியவர்களிடம் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய அனுபவங்களை பயன்படுத்த வேண்டும். அவர்களை நாங்கள் எப்போதுமே ஆக்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எப்போதுமே அவர்களை இன்வால்வ்மெண்ட் ஊடாக வைத்துக் கொண்டால் அவர்களுடைய மனநலத்தை பாதுகாக்கலாம். அதே நேரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, டே கேர் சென்டர்ஸ் என்று சொல்லுவாங்க. டே கேர் சென்டர்ஸ் என்றது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, முதியவர்களுக்கு உரிய தன்னார்வ குழுக்கள், டே கேர் சென்டர்ஸை நாங்கள் கணக்கிடங்களை உருவாக்க வேண்டும். நாடுபுறாவும் உருவாக்கி அந்த முதியவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அந்த குழுக்களில் இணைந்து அந்த இடங்களில் வந்து தங்களுக்குள் கதைத்து தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வளம் பெற அவ்வாறான ஒரு நிலைமைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே இறுதியாக சொல்வதென்று சொன்னால், இது ஒரு வாழ்க்கையின் ஒரு அழகான காலகட்டம். இந்த காலகட்டத்தை அவர்கள் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் கடத்துவதற்குரிய ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டும். அது எங்கள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு உள்ளது. ஒரு சமூகமாக அந்த பொறுப்பு உள்ளது. நாங்கள் இப்பொழுது இந்த காரியத்தை செய்வோமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திலே ஒரு இனிமையான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நாங்கள் முதுமையடையும் போது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். ஆகவே நான் உங்களிடம் சொல்வது, கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு சுத்தமான நாடு மட்டுமல்ல, ஒரு கேரிங் ஸ்ரீலங்கா, ஒரு அன்பான ஒரு நாடாக நாங்கள் மாற்றுவோம். அப்பொழுது எங்கள் முதியவர்கள் கௌரவமாக அன்பான ஒரு ஹெல்த்தியான முதுமையை அனுபவிக்கலாம். இது எங்கள் எல்லோருக்கும் உள்ள ஒரு கடமை. உண்மையில் டாக்டர், அற்புதமான பல விடயங்கள் இந்த முதியவர்கள் குறித்து நாங்கள் அவதானமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பல விடயங்களை வலியுறுத்திய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அனுபவம்தான் சிறந்த ஆசான் என்பார்கள். அந்த முதுமையை அடைந்தவர்களிடமிருந்து நிறைய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அனுபவங்களை பயன்படுத்தும் பொழுது நாங்களும் ஒரு வளமான ஒரு சமூகமாக உருவாக்கலாம் என்று பல விடயங்களை சந்தித்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா அனுசரணையில் இந்த நிகழ்ச்சி என்பது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலும் இந்த முதியவர்களை பராமரிக்க பல செயல் திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் முதியவர்களுக்கான செயல் திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுத்து செல்கிறது. அந்த வகையில் அமைச்சு என்ற வகையில் நீங்களும் பல்வேறு பணிகளை நீங்கள் நாட்டுக்காக செய்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் நேத்ரா குடும்பம் உங்களுடைய பணிகளுக்கு தலைவணங்குகிறது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது. அந்த வகையில் டாக்டர் காசுபதி ஜெயசுதன் அவர்கள் கலையகம் வந்திருந்தார்கள். சுகாதார அமைச்சின் மருத்துவ நிர்வாக விசேட வைத்திய அதிகாரி, அதேபோல கலுபோவில வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி பணிப்பாளருமான டாக்டர் காசுபதி ஜெயசுதன் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாக்டர் நன்றி. நன்றி, வணக்கம். அந்த வகையில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். 2வது நேர்காணல் பகுதி இருக்கின்றது. தொடர்ந்தும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்பொழுது ஒரு விளம்பர இடைவேளை. தொடர்ந்தும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்திக்கலாம்.